Hi friends, welcome back to Pragati channel. இன்னைக்கு 10th standard mathsல chapter 1ல relation and functionல example 1.1 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. example 1.1ல if a is equal to 1, 3, 5 and b is equal to 2, 3 then first question find a cross b and b cross a. Second one is a cross b is equal to b cross a. If not, why? Third one, show that n of a cross b is equal to n of b cross a equal to n of a cross n of b. மூணு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். கிவன் எழுதிக்கலாம். a is equal to 1, 3, 5 and b is equal to 2, 3. இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் a cross b and b cross a. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு a cross b வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். கொஷின் நம்பர் 1 அப்படிங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ a cross b நம்ம செட் ஏவும் செட் பியும் வந்துட்டு எழுதியாச்சு. இப்போ a cross b அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதுவோம், 1, 2, 1, 3 அதே மாதிரி 3s இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். 3, 2, 3, 3 5, 2, 5, 3 இதில் இருக்க மாதிரி எலிமெண்ட்ஸ் எழுதுவோமா. இப்போ நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் 1, 2, 1, 3 3, 2, 3, 3 5, 2, 5, 3 கர்லி பிரேஸ் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம a cross b வந்துட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் a cross b and b cross a. இப்போ நம்ம வந்து b cross a வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் இப்படியே வந்துட்டு செட் ஏவும் பியும் அப்படியே எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுறனால எழுதலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கும் அப்படிங்கிறனால நம்ம 1 செகண்ட் வந்துட்டு எழுதிக்கலாம். செட் ஆஃப் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இதில் b cross a தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செட் வந்து b ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. செட்டு பியோட வேல்யூ எலிமெண்ட்ஸு 2, 3 அதுக்கப்புறம் செட் a 1, 3, 5. Now we have to find b cross a. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 2, 1, 2, 3 2, 5 அதே மாதிரி 3, 1, 3, 3 3, 5 அப்படிங்கிறதா இந்த வேல்யூஸ் நம்ம வந்துட்டு எழுத போகிறோம். கீழே 2, 5 எப்பவும் போல் கர்லி பிரேஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டில் நம்ம பேரில் எழுத போகிறோம். 2, 1, 2, 3 2, 5 அதுக்கப்புறம் 3, 1, 3, 3 3, 5 கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து முடிச்சாச்சு. ஃபைன் a cross b b cross a அப்படிங்கிறத நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்துட்டு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் a cross b is equal to b cross a. இப்போது a cross b equal to b cross a-வா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, a cross b-ல 1, 2, 1, 3 3, 2, 3, 3 5, 2, 5, 3 இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு b cross a நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடச்சிச்சு, 2, 1, 2, 2 2, 5 3, 1 3, 3 3, 5 இதுதான் நம்மளோட a cross b and b cross a ஓட. இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
இதில் இருக்கக்கூடிய பேர் அதாவது ஆர்டர் பேர் பார்த்திங்கன்னா 1,2. ஆனால் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2,1. இதில் 1,3 2,3. அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி இப்போ 1 and 2 வந்துட்டு ஈக்குவேஷன் இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2. ஸோ வி கன்க்ளூட் தட் ஃப்ரம் 1 and 2 ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் இது 1, ஈக்குவேஷன் 2. From equation 1 and 2 we conclude that A cross B not equal to B cross A அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஷினுக்கு வந்துட்டு ஆன்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் கொஷின், show that n of A cross B is equal to B cross A equal to n of A cross n of B அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு n of Aனா வந்துட்டு என்ன, n of Bனா வந்துட்டு என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. n of A cross B, n of எழுதியாச்சு. இப்போது நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். செட் ஆஃப் ஏல் பார்த்திங்கன்னா 1,3,5. செட் ஆஃப் பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸு 2,3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியாச்சு. இப்போ n ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா இந்த செட்டு ஏ செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 1,3,5 அப்படிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணுறது. எத்தனை இருக்குது, 1 2 3 அப்படின்னு இருக்கா. இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க, எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது n ஆஃப் பியோடது எவ்வளோ வந்துட்டு இருக்குது, 2 1 and 2. இப்போது இது 2. இப்போ n ஆஃப் ஏவோட வேல்யூ வந்துட்டு 3, n ஆஃப் பியோட வேல்யூ வந்துட்டு 2. அப்போது n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், n ஆஃப் ஏவோட வேல்யூ வந்துட்டு 3 கிராஸ் n ஆஃப் பியோட வேல்யூ என்ன 2. இப்போது n ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ வந்துட்டு 6. இப்போ மீதி இருக்கிறத நான் வந்துட்டு இந்த சைடே வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரி, இந்த பக்கமே போடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து கேட்டிருக்காங்க. அந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எழுதிக்கிறேன். ஏ செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ 1,3,5 அண்ட் பி செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்துட்டு 2,3. இப்போ வந்துட்டு நம்ம n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி வந்துட்டு போட்டாச்சு. இப்போது n ஆஃப் ஏ கிராஸ் பி வந்துட்டு போடலாம். n ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதாவது n ஏவோட வேல்யூ, இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், n ஆஃப் ஏ கிராஸ் பியை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம், n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பின்னு எழுதலாமா. அப்போ வந்துட்டு n ஆஃப் ஏ கிராஸ் பி n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 6 அப்படிங்கிறது. அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு 6 தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம், n ஆஃப் 2 cross 3 is equal to 6னுமே வந்து போட்டுக்கலாம். அடுத்தது n ஆஃப் b cross a, n ஆஃப் பியோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 2. நெக்ஸ்ட்டு n ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன 3. அப்போ 2 into 3 6. அப்போது n ஆஃப் a cross b equal to n ஆஃப் b cross a equal to n of a cross n of b. இப்போ நம்மளுக்கு n of a cross b ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு 6ன்னு வந்திருக்கு. n of b cross a ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு 6ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம் n of a cross n of b ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 6. அப்போது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் தான். ஸோ அதை வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ தட் ஹென்ஸ்ன்னு போட்டுட்டு n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி போட்டுட்டு இதை வந்துட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.1 வந்துட்டு இன்றைக்கி பார்த்தாச்சு. மீதி இருக்க 2 எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
செக் பண்ணி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.